ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த ஓட்டிங் முடிவுகள் வந்து ஒரு அன்அஃபிஷியல் போலிருந்து வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகள். ஸோ அதனால் இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஹாட்ஸ்டாரில் போய் வந்து ஓட்டு பண்ணுங்கள். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் நம்மளோட அர்ச்சனா அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,52,242 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41.35% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்திருக்காங்க அர்ச்சனா அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 41.41% வந்து இருந்துகிட்ருக்காங்க அர்ச்சனா. ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து குறைய தான் செய்யும் வர வர, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. ஸோ இந்த தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு அடுத்ததாக செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,40,359 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.04% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19.04% வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸில் எந்த விதமான மாறுதலுமே வந்து இல்லை. பட் இருந்தாலும் கூட ஒரு நல்ல வாக்குகளை வாங்கி ஒரு நல்ல பொசிஷன்லேயும் வந்து இருந்துகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தேர்ட் பொசிஷனில் தினேஷ் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,19,640 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.42% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.23% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட தினேஷ் ப்ரோ அவர்கள். ஸோ ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜில் ரொம்பவே வீக்னஸாக தான் வந்து காணப்பட்டுருக்காரு. ஏன்னா 42%, அதாவது 16.42 இருந்தவர் இப்போ 16.23% வந்து இருக்கார். அதுக்கடுத்தா ஃபோர்த் பொசிஷனில் விசித்ரா மேம் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 63,732 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.75% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.65% வந்து இருந்துகிட்ருக்காங்க விசித்ரா மேம் அவர்கள். தினேஷ் ஓட்டுக்கள்லாம் குறைஞ்சது கூட பரவாயில்ல, பட் விசித்ரா ஓட்டு ரொம்ப 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 குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்தா ஃபிஃப்த் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39,461 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.28% நேற்றுக்கு இரவு நேர முடிவு என்பது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.35% வந்து இருந்துகிட்ருக்காரு விஜய் வர்மா அவர்கள். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கலனாலையும் ஓகே, இத்தனை நாட்களாக வீட்டுக்குள்ளே இருந்தார் அப்படிங்கிற ஒரு பேரோடு வந்து போயிருக்காரு. அது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்து இத்தனை நாள் இருந்தது இவரும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து தான் சிக்ஸ்த் பொசிஷனில் மாயா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34,391 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.59% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.67% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட மாயா அவர்கள். ஸோ ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அது இது லொட்டு லொசுக்கெல்லாம் வாங்கினாலும் கூட இவங்க ஃபைனலிஸ்டாக வாய்ப்புகள் இருக்குது, வின்னராகவும் வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத லேட்டராக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7th பொசிஷனில் பூர்ணிமா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34,353 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.59% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.65% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பூர்ணிமா அவர்கள். பூர்ணிமா தான் எவிக்டாக வெளியே போயிட்டாங்க, பணப்பொட்டியை தூக்கிட்டாங்கன்னு சொன்னியப்பா, அப்புறம் எதுக்குப்பா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லைவில் வந்து வரப்போகுது, ஓகேங்களா? இப்போ வரைக்குமே நீங்கள் ஹாட்ஸ்டாரில் கூட போய் பூர்ணிமாவுக்கு வந்து ஓட்டு பண்ணலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதனால் கன்ஃபியூஸ்லாம் வந்து ஆயிக்காதீங்க. எப்போ வந்து எபிசோடில் அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க, காசை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஓட்டிங் எல்லாமே க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக வந்து இருக்குது. என்னதான் யூடியூபர்ஸ் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் முன்கூட்டியே சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாலும் கூட பிக் பாஸ் அவர்கள் வைக்கக்கூடிய சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிசோடுக்காக மட்டும்தான், அந்த 1 hour எபிசோடுக்காக. 1 hour எபிசோடில் நாமினேஷனில் வந்து முடிஞ்சால் மட்டும்தான் ஓட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும், கவுண்டிங் எல்லாம். அதே மாதிரி எபிசோடில் யார் எவிக்டாக வெளியே போகிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஓட்டிங் கவுண்டிங் எல்லாமே அப்படியே நிற்கும். ஸோ அதனால் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. என்னடா அவன் எவிக்ட் ஆகி போயிட்டா அதுக்கப்புறம் கூட நீ ஓட்டிங் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா பேர்லாம் வந்து இழுத்துட்டு இருக்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம்ல. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தேன். இப்போ மாயா தான் டைட்டில் வின்னர், அவங்க தான் வந்து ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நடப்பதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஆல் அகெய்ன்ஸ்ட் அர்ச்சனா அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து ஆரம்ப காலத்தில் வரும்போது புல்லியை வந்து கதற விட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ரீசனுக்காக கதற விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்டு மேட்டருக்காக கதற விட்டாங்க. அதுவும் குறிப்பாக வந்து விசித்ரா மேமுக்காக வந்த பிரச்சனைகளை தன் பிரச்சனைகளாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக பேசி பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டு பயங்கர ஒரு ட்ரெண்ட் மார்க் வந்து செட் பண்ணாங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து பிரதீப் ஆண்டனியோட ரசிகர்கள் போடக்கூடிய ஓட்டிங்ஸ் தான். அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா அவர்களாவது வந்து பிரதீப் ஆண்டனிக்காக பேசினாங்க. அதுக்கப்புறம் ஓட்டிங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கினாங்க பிரதீப் ஆண்டனியோடது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சர்டைன் லிமிட்டில் வந்து மறுபடியும் மாயா கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்போ பிரதீப் ஆண்டனியை தப்பாக பேசினாங்க. பட் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் அவங்க வந்து பிரதீப் ஆண்டனியை வந்து தப்பாக வந்து போர்ட்ரேட்டும் பண்ணதும் இல்லை அண்ட் பேசுனதும் இல்லை. ஸோ எப்போ அவங்க பிரதீப் ஆண்டனிக்காக சண்டை போட ஆரம்பித்தாங்களோ அப்புறத்து தான் வந்து வாக்குகள் வந்து ஏற ஆரம்பிச்சுது. ஸோ பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுக்காமல் விட்டதில் இவங்களும் ஒரு ஆள். அதுவும் குறிப்பாக ஒரு நல்ல ரீசனோடு வந்து சொல்லியிருந்தாங்க. அது கமல் சார் வந்து அப்பயே முகம் சொல்லிச்சார். ஏன்னா அந்த பொண்ணு நம்ம சொல்லியும் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அவருக்குள்ளே வந்திருக்கும். கண்டிப்பாக வந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல் அகெய்ன்ஸ்ட் பிக் பாஸ் ஆஸ் வெல் ஆஸ் கமல்ஹாசன் 2 பேருக்குமே வந்து அகெய்ன்ஸ்டாக போன மாதிரி தான் அது கணக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக இருக்கும். யாராக இருந்தாலும் என்னடா நான் என் பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸோ அதனால் அர்ச்சனா அவர்கள் பாருங்கள், எத்தனை வாரங்களில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாலும் அதிகப்படியான வாக்குகள் இருந்தாலும் பெருசாக வந்து அவங்கள சேவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி சேவ் பண்ணதே இல்லை இந்த சீசனை பொறுத்த வரலையும். அது வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாவே சாட்டர்டே சண்டே எபிசோடில் ஒரு 1 or 2 எபிசோட் மட்டும்தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடிக்கெல்லாம் சேவே பண்ணியிருக்க மாட்டாங்க. அர்ச்சனா யூ சேவ்டு, இவங்க சேவ்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அண்ட் இந்த ஒரு கிரட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் அர்ச்சனாவை எப்படி ஓட விடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே இதாக இருக்காங்க, கருத்தாக இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ கமல் சார் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ மாயாவை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, மாயா வந்து ஆல்ரெடி கமல் சாரோட படத்தில் வந்து நடித்தவங்க, அது நல்லா தெரிஞ்சவங்க. அண்ட் இவங்க தான் ரெட் கொடியை வந்து தூக்குனவங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு வந்து இருக்குது. அவங்கள பொறுத்த வரலையும் மாயா பக்கம் தான் சப்போர்ட் இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்ட்டு, உமனைசர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாயாவை இத்தனை எல்லைகள் தாண்டி உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதை நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து 2nd வீக் 3rd வீக்லேயே எவிக்டாக வெளியே போகிறவங்க. அவங்கள வந்து பிக் பாஸ் அவர்கள் பிடிச்சி வச்சு எலிமினேஷன் இல்லைன்னு சொல்லி மாயாவை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் யார் வந்து டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.